வணக்கம். உளவியல்ல ஏற்கனவே 2, 3 வீடியோ போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்ல குடுத்துருக்கேன். நீ அடுத்த 20 கொஸ்டின் பார்க்கலாம். அத அப்படியே ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் எக்ஸாம்க்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த உளவியல் பார்த்தீங்கன்னா, பிஇஓ எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். டெட் திரும்ப ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கும் யூஸ் ஆகும். பிஜிடிஆர்பி எழுதுறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். பார்த்துக்குங்க. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உடல் வளர்ச்சியில் டேஸ் முக்கிய காரணியாகும். உடல் வளர்ச்சியில் எலும்பும் தசை வளர்ச்சியும் முக்கிய காரணியாகும். உடல் வளர்ச்சி, ஸோ எலும்பு தசை வளர்ச்சி ரெண்டும் தான் மிக முக்கிய காரணியாகும். அடுத்தது செகண்ட் ஒன், நடுவண் அரசும் மாநில அரசும் இத்தனை ஆண்டுகள் வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வி அளிக்க வேண்டும் என்று செயல்பட்டு வருகின்றன. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எத்தனை இயர்ஸ், 14 இயர்ஸ் வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அளிக்க வேண்டும் என்று செயல்பட்டு வருகின்றது. அடுத்தது ஈஸியஸ்ட்டுங்க. தொடக்க பள்ளியில் கல்வி கற்பதே டேஸ் என்கிறோம், பள்ளி பருவம். தொடக்கப்பள்ளி, அதனால அது பள்ளி பருவம். தொடக்க பள்ளியில் கல்வி கற்பதை பள்ளி பருவம் என்கிறோம். அடுத்தது, தொடக்கப்பள்ளி பயில பள்ளிக்கு வரும் குழந்தையின் டேஸ் 90% வளர்ச்சி அடைந்து வருகிறது. நரம்பு மண்டலம், அவங்களுக்கு நரம்பு மண்டலம் 90% வளர்ச்சி அடைந்து வருகிறது. ஸோ தொடக்கப்பள்ளி பயில பள்ளிக்கு வரும் குழந்தையின் நரம்பு மண்டலம் 90% வளர்ச்சி அடைந்துள்ளது. அடுத்தது, குழந்தையின் உடல் வளர்ச்சி தேக்க நிலையை அடைவது. குழந்தையின் உடல் வளர்ச்சி தேக்க நிலையை அடைவது எப்பொழுது அப்படின்னா, பள்ளி பருவம் முதல் குமரப்பருவம் தொடங்கும் வரை. அடுத்தது சிக்ஸ்த் ஒன், உடல் வளர்ச்சியின் போது குழந்தைகளின் டேஸ் வளர்ச்சி அடைகின்றன. உடல் வளர்ச்சியின் போது குழந்தைகளோட ஆக்டிவிட்டிஸ், இயக்கங்களும் வளர்ச்சி அடைகின்றன. ஸோ உடல் வளர்ச்சியின் போது குழந்தைகளின் இயக்கங்களும் வளர்ச்சி அடைகின்றன. ஸோ ஆப்ஷன் அதுக்கு பி. அடுத்தது செவன்த் ஒன், இரத்தத்தில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸின் அளவை கட்டுப்படுத்துவது பாராதைராய்டு. இரத்தத்தில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸின் அளவை கட்டுப்படுத்துவது பாராதைராய்டு. ஆக்சிஜன் உட்கிரகித்தலை அதிகப்படுத்துவதன் வளர்ச்சிதை மாற்ற செயல்களை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னா தைராக்சின். அதாவது ஆக்சிஜன் உட்கிரகித்தல்னா நம்ம எடுத்துக்கிறது. ஆக்சிஜன் உட்கிரகித்தலை அதிகப்படுத்துவதன் வளர்ச்சிதை மாற்ற செயலை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னா தைராக்சின். ஆக்சிஜன் உட்கிரகித்தலை அதிகப்படுத்துகிற வளர்ச்சிதை மாற்ற செயல், அதை கட்டுப்படுத்துறது எதுனா தைராக்சின். தெளிவாக கொஸ்டினை புரிஞ்சுக்குங்க. அடுத்த கொஸ்டின், ஏன்னா அந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்து அது டிஃப்ரென்ஸ் வச்சு படிச்சுக்குங்க. அடுத்தது நைன்த் ஒன், நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டினால் சுரக்கப்படும் ஹார்மோன். இது ரொம்ப முக்கியங்க. நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டினால் சுரக்கப்படும் ஹார்மோன் அட்ரினலின். நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டினால் சுரக்கப்படும் ஹார்மோன் அட்ரினலின். அடுத்தது, டேஸ் நோய் ஏற்பட்ட குழந்தையின் தைராய்டு சுரப்பி பருத்து முன்கழுத்து பகுதி வீக்கமடைந்து காணப்படும். அப்போ அது நோய் பார்த்தீங்கன்னா எந்த நோய்? காய்டர். இங்கிலீஷ் GOISTRன்னு சொல்லலாம், கோய்ச்சர்னு சொல்லுவாங்க, காய்டர்னு சொல்லுவாங்க. தமிழ்ல காய்டர்னு போட்டிருக்காங்க. ஸோ காய்டர் நோய் ஏற்பட்ட குழந்தைங்களுக்கு என்ன அறிகுறினா, அதோட தைராய்டு சுரப்பி பருத்து முன்கழுத்து பகுதி வீக்கம் அடைந்தது போல காணப்படும். இது நம்ம சயின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். அந்த நோய்க்கு பேர் தான் காய்டர். இது ஏற்கனவே நம்ம போன ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம், போன வீடியோவில் போட்டிருந்தோம். அதை இம்பார்ட்டனால இன்னொரு வாட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. கணையத்தில் சுரப்பது எதுனா இன்சுலின். கணையத்தில் சுரப்பது இன்சுலின். காய்டர் நோய் ஏற்பட்ட குழந்தையின் தைராய்டு சுரப்பிதான் பருத்து முன்கழுத்து பகுதி வீக்கம் அடைந்து காணப்படும். அடுத்தது 11, நரம்பு மண்டலம், மூளை, தண்டுவடம் இதெல்லாம் எங்க இருக்கும்? மைய நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம், மூளை, தண்டுவடம் ஆகியவற்றை கொண்டது மைய நரம்பு மண்டலம். இதோட ஆக்டிவிட்டிஸ்ல மைய நரம்பு மண்டலம் தான் பார்த்துக்குது. அடுத்து, குழந்தைகளிடத்தில் தைராக்சின் குறைந்து சுரக்குமானால், கம்மியாயிடுச்சுன்னா, பருத்து உள்ளதா காய்டர்னு பார்த்தோம். தைராக்சின் அதிகமாக பருத்து உள்ளது. இது தைராக்சின் பார்த்தீங்கன்னா குறைவாக சுரக்கிறது கிரிட்டினிசம். தைராக்சின் குறைவாக சுரப்பது கிரிட்டினிசம். வளர்ச்சி ஹார்மோன் தேவையான அளவுக்கு குறைவாக, அதாவது தேவையான அளவை விட ரொம்ப கம்மியாக சுரந்துச்சுன்னா இந்த ஹார்மோன் வளர்ச்சி ஹார்மோன்.
வளர்ச்சி ஹார்மோன் வந்து தேவையான அளவுக்கு குறைவாக சுரக்குமானால் குள்ளத்தன்மை ஏற்படுகிறது. தைராக்சின் அதிகமாக சுரப்பதால் ஏற்படுவது முன்கழுத்து கழலை. தைராக்சின் அதிகமாக சுரப்பதால் ஏற்படுவது முன்கழுத்து கழலை. குறைவாக சுரப்பதால் ஏற்படுவது கிரிட்டினிசம். அந்த சுரப்பி வந்து பருத்து காணப்படுவது வந்து காய்டர்னு பார்த்தோம். 3க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. தைராய்டு சுரப்பி வந்து பருத்து காணப்படுவது வந்து காய்டர். அது குறைவாக சுரப்பது வந்து கிரிட்டினிசம். அதிகமாக சுரப்பது வந்து முன்கழுத்து கழலை. அடுத்தது சோமாவில் காணப்படுவது. சோமாவில் காணப்படுவது உட்கருவும் சைட்டோபிளாசமும். சோமாவில் காணப்படுவது உட்கருவும் சைட்டோபிளாசமும். அடுத்து கொஸ்டின் 16. நரம்பு மண்டலத்தில் தகவல் தொடர்பை ஏற்படுத்தும் இணைப்புகளாக விளங்குபவை நியூரான். நரம்பு மண்டலத்தில் தகவல் தொடர்பை ஏற்படுத்தும் இணைப்புகளாக விளங்குபவை எதுனா நியூரான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 17. புலனுணர்ச்சி நியூரான்களையும் இயக்க நியூரான்களையும் இணைப்பது இணைப்பு நியூரான். புலனுணர்ச்சி நியூரான்களையும் இயக்க நியூரான்களையும் இணைப்பது இணைப்பு நியூரான். அடுத்தது 18. நியூரான்களின் உடல் பகுதிக்கு டேஸ் என்று பெயர். நியூரான்களின் உடல் பகுதிக்கு சோமா என்று பெயர். நியூரான்களின் உடல் பகுதிக்கு சோமா என்று பெயர். அடுத்தது 19. நியூரான்களின் செயல்பாட்டை பொறுத்து அவற்றை டேஸ் பிரிவுகளாக பிரிக்கலாம். நியூரான்களின் செயல்பாட்டை பொறுத்து அவற்றை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 20, லாஸ்ட் ஒன். குழந்தைகள் பள்ளிக்கு வரும் முன்னர் பின்வரும் செயல்களில் ஈடுபடுகின்றன. பின்பற்றி செய்தலா, பாவனை விளையாட்டா, மொழியால் கருத்து பரிமாற்றமா? மேற்கண்ட எதுவும் இல்லை. ஏன்னா இந்த 3மே வந்து பள்ளிக்கு போனாதான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட எதுவும் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 20 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் உள்ளதை வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ கொஞ்சம் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தடுத்து வந்து டெய்லி வந்து 20 கொஸ்டின்ஸாக நான் அப்லோட் பண்ணுறேன். டிஓ எக்ஸாம் தமிழும் போட்டிருக்கோம், மேக்ஸும் போயிட்டுருக்கு, எஸ்ஜிடிக்கும் தமிழ் மேக்ஸ் போயிட்டுருக்கு, அதுபோக சைக்காலஜி போயிட்டுருக்கு, யூஜி டிஆர்பி மேக்ஸுக்கும் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். யாருக்கு என்ன தேவையோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க. வெற்றி நமதே. நன்றி, வணக்கம்.